வணக்கம். ஒரு செத்து போன பேட்டரியிலிருந்து, ஆமாங்க, நீங்க தூக்கி போடுற பேட்டரியிலிருந்து கரண்ட் எடுக்க முடியுமா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. ஆனா இப்படி ஒரு விஷயம் சாத்தியம்னு சொல்ற ஒரு ஆய்வு பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த விஷயத்தோட ஆழத்துக்கு போலாம். முதல்ல இந்த முழு ஆராய்ச்சிக்குமே தீப்பொறி போட்ட ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ இந்த ஆய்வுல ரெண்டு மெயின் ஹீரோஸ் இருக்காங்க. ஒன்னு நம்ம நியோடைமியம் காந்தம். இது சாதாரண காந்தம் இல்ல, உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தங்கள்ல ஒன்னு. இன்னொன்னு, அது மேல பூசப்பட்டிருக்கிற ஒரு சாதாரண ஜிங்க் கோட்டிங். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்கலாம். அங்கதான் கதையா ஆரம்பிக்குது. இந்த நியோடைமியம் காந்தம் இருக்கே, இது உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல். ஆனா இது சீக்கிரமா துருப்பிடிச்சிடும். அதனாலதான் அதை பாதுகாக்க அது மேல ஜிங்க் பூசியிருப்பாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஜிங்க் பூச்சு மின்சாரத்தையே உள்ள போக விடாம தடுத்துச்சு. ஒரு மெட்டல் கோட்டிங் ஏன் இப்படி பண்ணணும்? ஆராய்ச்சியாளரோட மனசுல ஒரு சந்தேகம். ஒருவேளை இதுக்கும் அந்த காந்தத்துல இருக்கிற 84 நியூட்ரான்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இது ஆராய்ச்சியாளருக்கு பெரிய குழப்பத்தை கொடுத்துச்சு. பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமும் எப்படி ஒரு தடையா மாற முடியும்? அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம ஏன் காந்தத்தையே சோதிச்சுட்டு இருக்கணும்? ஒருவேளை பிரச்சனை இல்ல ரகசியமே அந்த ஜிங்க் பூச்சுல தான் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு தன்னோட சோதனையே தலைகீழா மாத்தினாரு. அவர் செஞ்சு அந்த ஒரு சின்ன மாற்றம் அது எவ்ளோ பெரிய ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்துச்சுன்னு இப்ப நாம பார்க்கலாம் வாங்க. அவர் செஞ்ச சோதனை ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்ல தூக்கி போடுற ஒரு பழைய பேட்டரி இருக்குல்ல, அதிலிருந்து எடுத்த ஒரு ஜிங்க் தகடு, ஒரு தட்டுல கொஞ்சம் தண்ணி, அப்புறம் இன்னொரு பழைய பேட்டரியில இருந்து எடுத்த ஒரு கிராஃபைட் கம்பி, கூடவே ஒரு சாதாரண அலுமினியம் கம்பி. அவ்வளவுதாங்க செட்டப். சரி, முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இந்த செட்டப்ப அப்படியே எடுத்து அந்த பவர்ஃபுல் நியோடைமியம் காந்தத்துக்கு மேல வச்சாங்க. அப்போ எவ்வளவு வோல்டேஜ் வந்துச்சு தெரியுமா? 900 மில்லி வோல்ட். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதான் அசல் மேஜிக்கே நடக்க போகுது. அந்த சக்தி வாய்ந்த காந்தத்தை எடுத்துட்டாங்க. இப்போ வெறும் அந்த ஜிங்க் தகடும் தண்ணியும் இருக்கிற செட்டப் மட்டும்தான் இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணா அடேங்கப்பா, வோல்டேஜ் 1300 மில்லி வோல்ட்டா எகிரிடுச்சு. முன்னாடி கிடைச்சதை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம். யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்ற ஒரு காந்தத்தை விட ஒரு குட்டி பழைய பேட்டரியிலேருந்து எடுத்த ஜிங்க் தகடு அதிக கரண்ட் கொடுக்குது. இது எப்படிங்க சாத்தியம்? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக போறோம். இந்த விசித்திரமான முடிவுகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற சயின்ஸ் ரூல்ஸை வச்சு பதில் சொல்ல முடியல. அதனால ஆராய்ச்சியாளர் ஒரு படி மேல போய் இயற்பியலுக்கே ஒரு புதிய விதியை முன்வைக்கிறாரு. அவரோட தியரி ரொம்பவே வித்தியாசமானது. இந்த வோல்டேஜ் வித்தியாசத்துக்கு காரணம் அந்த பொருட்கள்ல இருக்கிற நியூட்ரான்களோட எண்ணிக்கைதான்னு சொல்றாரு. பொதுவா எலக்ட்ரிசிட்டி பத்தி பேசும்போது புரோட்டான், எலக்ட்ரான் பத்தி தான் பேசுவோம். நியூட்ரானை யாரும் கண்டுக்க மாட்டோம். ஆனா இங்க பாருங்க, நியோடைமியத்துல 84 நியூட்ரான், ஜிங்க்ல வெறும் 34 நியூட்ரான். இந்த நம்பர் கேம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவர் சொல்றாரு. இந்த புது தியரிக்கு அவர் வச்ச பேரு நியூட்ரான் ஸ்டெபிலைசேஷன், அதாவது நியூட்ரான் நிலைப்படுத்தல். இது எப்படின்னா, நாம ஆற்றலை உருவாக்கவே இல்ல. இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு பெரிய ஆற்றல் கடல் மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. நாம சரியான பொருட்களை சரியான இடத்துல வைக்கும்போது அந்த ஆற்றல் கடல்ல இருந்து ஒரு சின்ன நீரூற்று மாதிரி ஆற்றல் நமக்கு லீக் ஆகி கிடைக்குது. நாம அதை உருவாக்குறதில்ல, அதுவா வருது. இப்ப நீங்க பாக்குறது நாம படிச்ச இயற்பியலுக்கும் இந்த புது நியூட்ரான் விதிக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை. இடது பக்கம் பாருங்க, நம்ம பேட்டரி மாதிரி சார்ஜ் போடுறோம், யூஸ் பண்றோம், தீந்து போகுது, ஆற்றல் இழப்பு ஏற்படுது. ஆனா வலது பக்கம் இந்த புது விதிப்படி ஆற்றலுங்கிறது குறையவே குறையாத ஒரு பிரபஞ்ச சக்தியிலிருந்து நாம எடுத்துக்கிறோம். அது ஒரு வற்றாத ஜீவநதி மாதிரி. ஓகே, தியரியெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் பேப்பர்ல மட்டும்தானா? இல்ல, இதோட பிராக்டிகல் அப்ளிகேஷன் என்ன தெரியுமா? நாம தூக்கி எறிகிற பழைய பொருட்களை வச்சே நீங்க உங்க வீட்லயே ஒரு எனர்ஜி செல், அதாவது ஒரு மினி பேட்டரி உருவாக்க முடியும்னு இந்த ஆராய்ச்சி சொல்லுது. அதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு பழைய 1.5 வோல்ட் பேட்டரியை எடுத்து அதுல இருக்கிற ஜிங்க் தகட்டை தனியா எடுங்க. அடுத்து அந்த தகட்டை தண்ணி நிறைஞ்ச ஒரு பிளாஸ்டிக் தட்டுல வைங்க. அப்புறம் இன்னொரு பழைய பேட்டரியிலிருந்து எடுத்த கிராஃபைட் கம்பிய பாசிட்டிவ் முனையா பயன்படுத்துங்க. கடைசியா ஒரு சாதாரண அலுமினியம் கம்பிய நெகட்டிவ் முனையா வச்சுக்கோங்க. இப்போ மல்டிமீட்டர் வச்சு அளந்து பாத்தீங்கன்னா 1 வோல்ட்டுக்கு மேல கரண்ட் வரும்னு இந்த ஆய்வு சொல்லுது. அப்போ இந்த செட்டப்ல ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன வேலை? தண்ணி தான் இங்க குவாண்டம் ஃபியூல், அதாவது எரிபொருளா செயல்படுது. நம்ம ஹீரோ அந்த 34 நியூட்ரான் கொண்ட ஜிங்க் தகடு தான் இந்த விளைவையே உருவாக்குது.
கிராஃபைட் கம்பி ஒரு லென்ஸ் மாதிரி இந்த ஆற்றலை ஒரு இடத்துல குவித்து பாசிட்டிவ் டெர்மினலா வேலை செய்யுது. நெகட்டிவ் டெர்மினலுக்கு நீங்க எந்த சாதாரண உலோகத்தையும் பயன்படுத்தலாம், உதாரணத்துக்கு அலுமினியம். சரி, இதெல்லாம் கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இந்த தியரி எல்லாம் உண்மையா இருந்தா நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு இலவச ஆற்றல் யுகம் சாத்தியமா? சுருக்கமா சொல்லணும்னா இந்த முழு ஆராய்ச்சியோட மைய கருத்தே இதுதான். நாம குப்பையில தூக்கி போடுற சாதாரண பொருட்கள்ல இருக்கிற குவாண்டம் சக்தியை வச்சு ரொம்ப மலிவான முடிவே இல்லாத ஆற்றலை உருவாக்க முடியும். இந்த முழு விஷயத்தையும் அந்த ஆராய்ச்சியாளர் எழுப்பின ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். அவர் கேக்குறாரு, சயின்ஸ் படி ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்றோம். அப்போ ஏன் நம்ம டிவைஸ்ல எல்லாம் எனர்ஜி லாஸ் ஆகுது? ஒருவேளை தியரி தப்பில்ல, நாம உருவாக்குற சாதனங்கள் தான் தப்பா இருக்குமோ? யோசிக்க வேண்டிய கேள்விதாங்க.